வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மதுரவாயில் கணபதி நகர் இறை இறக்கத்தின் மாதா சிற்றாலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிற்றாலயம் 2011 திரு எடிசன் திருமதி புனிதா அவர்களின் சொந்த இடமான இந்த இடத்தை இந்த சிற்றாலயம் அமைவதற்காக புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம். அப்பொழுது 2012 கீழே மட்டும் இந்த சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. கட்டி ஒரு 12 வருடம் ஆகுது. இப்போ 13வது வருடம். இந்த 13வது வருடத்துல இந்த ஆலயத்தை நல்ல பெருசாக்கணும், நல்ல பிரமிப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 13 ஆண்டுகள் கழித்து இப்போ மேல இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எழில் அழகு பொருந்திய ரொம்ப பிரமிப்பாக இந்த சிற்றாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இந்த இடம் ஒரு 450 சதுரடி கிட்ட வரும். அந்த அளவுக்கு ஒரு இடத்த அந்த தம்பதியினர் கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு சிற்றாலயமாக உருவாக்கி இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள 2 அன்பிய மக்கள், இங்க இருக்கிற புனித ராணிமரியா அன்பியம், புனித குழந்தை தெரசா அன்பியம், இந்த 2 அன்பியங்கள் சேர்ந்து இந்த சிற்றாலயத்தை மிக பிரம்மாண்டமாக நல்ல எழில் பொருந்திய அழகுல வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மிக பிரம்மாண்டமா வடிவமைக்கப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. இதற்கு செலவுகள் நிறைய ஆகியிருக்கு. இதை 2 அன்பிய குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பமும் இவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பணமும் பாத்தீங்கன்னாக்கா பத்தல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பங்கு தந்தை மதுரவாயல் புனித அந்தோனியார் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆண்டோ டொமினிக் அவர்கள் சந்தித்து இந்த மாதிரி கோயிலுக்கான பணம் போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் காலையில 7:30 மணி மாசம் முடிஞ்சவனே டிஃபன் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணி, அதே மாதிரி 7:30 மணி டிஃபனு, அதுக்கப்புறம் 9 மணி டிஃபனு ஏற்பாடு செய்து குறைஞ்சது 3 மாதங்கள், குறைந்தது ஒரு 15 வாரங்கள் இந்த டிஃபன் போட்டு, டிஃபன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைவான விலையில டிஃபன் மக்களுக்கு உணவளித்து அந்த வர்ற வருமானத்தில் அந்த வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாகவும் மற்ற தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்யறவங்க எல்லாம் அவங்க கிட்டையும் கொஞ்சம் பணத்தை வசூல் செய்து இந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை சிற்றாலயத்தை மிகப்பெரிய அளவுல கட்டியிருக்கிறாங்க. இதனுடைய கொடியேற்ற தொகுப்புகளை பாத்தீங்கன்னாக்கா முந்தின நாள் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நல்ல அழுத்தந்தர்கள்லாம் பூசை வச்சு ரொம்ப சூப்பரா நடந்தது. இந்த இடத்துல 2ஆம் நாள் பாத்தீங்கன்னாக்கா பூசை வச்சு இறை இறக்கத்தின் மாத ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். இன்னைக்கு 3ஆவது நாள் பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங் மாசு வச்சு, அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகள் காலையில் வச்சதுக்கு பரிசெல்லாம் வழங்கப்பட்டு, அறுசுவை உணவு இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு பங்கு மக்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டு இன்றைய திருவிழா கொடி இறக்கத்துடன் கொடி இறக்கப்பட்டு மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றனர். இங்க அன்பிய மக்களும் 2வது இங்க உள்ள மக்களும் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. இரக்கத்தின் மாதாவை பத்தி இரக்கமும் அன்பும் பரிவும் பகிர்வும் கொண்டவர்கள் தான் இரக்கத்தின் மாதா. நம்ம எதை நம்ம வேண்டி கேட்டாலும் அது நிச்சயமாகவே ஒரு உண்மையாகவே சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும். இரக்கத்தின் மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.